கைஸ் இன்னைக்கு பிரியாணி செய்ய போறோம். அம்மா சொல்லுங்க. சிக்கன் பிரியாணி இன்னைக்கு. எண்ணெய் ஒரு 100 எண்ணெய் ஊற்றி எந்த எண்ணெய்னாலும் ஊற்றலாம், நல்லெண்ணெய் ஊற்றலாம், கடலெண்ணெய், கீப் அண்ட் ஆயில் ஊற்றி இருக்கேன். நெய் கூட ஊற்றி வைக்கலாம், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நெய் ஊற்றணும். பட்டை, சோம்பு, எல்லாம் போட்டு தாளிச்சு 3 வெங்காயம், 3 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன். 1 கிலோ சிக்கன், 1 கிலோ அரிசி, 2 பச்சை மிளகாய், சொல்லுங்க. அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கிண்டிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், எல்லாம் போட்டு நல்லா செவக்கா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி கொஞ்சம் பாதி வதங்கினதும் போட்டோம்னா தக்காளியும் சேர்ந்து வதங்கிடும். பாப்பாவை தூக்கி போட்டோ எடுக்க முடியாதேடா. 2 கையிலயும் போட்டோ எடுக்கணும்ல. நல்லா தக்காளி வதங்கட்டும், மூடி வச்சிடலாம். சரி, அழாத எடுக்கிறேன். வதங்கிருச்சு. கறி போட போறேன், சிக்கன் போட போறேன். நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருங்க. வீட்டு மசாலா 2 ஸ்பூன். ஓகேடா. பாப்பா வச்சு போட்டோ எடுக்கவா? சரி, ஒரு நிமிஷம் இரு, பாப்பா வச்சு போட்டோ எடுக்கிறேன். இருங்கம்மா. சரி, போடுங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டு கறிக்கு தேவையான உப்பை போட்டு விட்டு. உப்பு போட்டிங்களா? போட்டால் கறியில் உப்பு பிடிக்கும். ஏன்னா உப்பு அப்போ இல்லாமல் இருக்கும். கறிக்கு தேவையான உப்பு அப்படி தூவி விட்டோம்னா கறியில் பிடிச்சிக்கும். 5 நிமிஷம் அப்படி மூடி வச்சிட்டோம்னா நல்லா உப்பு பிடிச்சி நல்லா கறி கொஞ்சம் வெந்திருக்கும். அடி பிடிக்காம கிண்டி விட்டு நல்லா தண்ணி அளந்து வச்சிருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு தேவையான தண்ணி. ஒரு டம்ளர் அரிசினா எத்தனை டம்ளர் தண்ணி? 2 டம்ளர் தண்ணி. ஒரு கிலோ அரிசி 2.5 உலக்கு இருக்கும். அதுக்கு 5 உலக்கு தண்ணி ஊற்றியது. பாசுமதி அரிசி பழைய அரிசினா நல்லா இது பண்ணும். புது அரிசினா கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணியை கம்மி பண்ணிக்கிடணும். சொல்லுங்க. நல்லா கொதிக்குது. கொதிக்கவும் கொதி வரவும் அரிசியை போட்டு விட்டுருலாம். பாசுமதி அரிசி 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். அப்போதான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சோறு மெலிசா வரும். பிரியாணி நல்லா மெலிசா வரும். தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடணும்.
பிரியாணி நல்லா மலமலன்னு கொதிக்கும். ஒரே ஒரு எலுமிச்சப்பழம் கிண்டி விட்டு அப்புறமா எலுமிச்சம்பழம் ஒன்று ஊற்றி விட்டோம்னா பொல பொலன்னு ஒன்னோட ஒன்று சாப்பாடு ஒட்டாமல் வரும். எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாறு மட்டும் ஊற்றி விட்டுருணும். இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா பிரியாணி மலமலன்னு கொதிக்கவும் நல்லா ஒரு கிளறி விடணும். அரிசி கறி எல்லாம் ஒன்றா வரணும். கிளறி விட்டு ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சிருக்கேன், அதையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. கம்மி பண்ணி நல்லா வேக பிரியாணி செய்யறது பாத்தியா? மூடி வச்சுக்கோமா, வாசனையா இருக்கா? எப்படி மேல தெரிச்சிரும்ல, அதான் மூடி வைக்கிறேன். மேல தெரிச்சிரும்டா. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தம் போடணும், ஏன்னா அடியில் இருக்கிறதெல்லாம் வெந்துடும், மேலே இருக்கிற சோறு வேகாமல் இருக்கும். அதுக்குதான் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தம் போட்டோம்னா நல்லா வெந்துடும். ஆஃப் பண்ணிட்டு மேலே அப்படி வச்சு தட்டை வச்சு சுடு தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சு தம் போட்டுருணும். ஆமா, மேல இருக்க அரிசியும் நல்லா வெந்துடும். இது எவ்வளவு நேரம் போடணும்? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டோம்னா அடியில இருக்க சோறும் வெந்துடும், மேல இருக்க சாதமும் நல்லா வெந்துடும். பிரியாணி பிரியாணி ரெடி. தயிர் பச்சடி ரெடி.